நான் தெலுங்குன்றதுனால எனக்கு தெலுங்கு ரொம்ப நல்லா பேச தெரியும். సో எனக்கு ரொம்ப ఈజీ తెలుగు அப்படியாங்க? மாஸ்டర్లు మహేంద్రన్లు అలా కాదు, నేను మాట్లాడేటప్పుడు సడన్ గా మాట్లాడంటే నేనే. அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. மாஸ்டர் மகேந்திரன் தன் வாயிலிருந்தே சொல்கிறாரு, நான் ஒரு தெலுங்கன் தான், எனக்கு வந்து தெலுங்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த நெறியாளர் வந்து மாஸ்டர்லும் மகேந்திரன்லும் அப்படின்னோடனே மகேந்திரனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுறாப்புல. என்னடா என்னை வந்து இப்படி மாஸ்டர்லும் மகேந்திரனும் அப்படின்னு சரளமாக வந்து தெலுங்கில் பேசுகிறாப்புல. அப்போ மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு பச்சை தெலுங்கு அப்படிங்கிறத தன் வாயிலிருந்தே சொல்கிறாப்புல. அதாவது தமிழருக்கு எதிராக ஒருத்தன் பேசினா அப்படின்னாலே அவனுடைய பிறப்பை வந்து சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி யாரோ நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னால் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழருக்கு எதிராக பேசுனாங்கன்னா அவன் வந்து பிறப்பை சோதிச்சு பாருங்க சீமானை சொல்லியிருப்பாரோ யாரோ சொல்லியிருப்பாங்க. அப்போது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பார்த்தா மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒட்டுமொத்த தமிழருக்கு எதிராகவே வந்து பேசினாப்புல. கரண்ட் இல்லைன்னா என்ன, நீ வந்து என்ன ஒன்று விஜயெல்லாம் கேள்வி கேட்காத, சோலார் சிஸ்டம் மாற்றிட்டு கடடா, உனக்கு வந்து நீ வேர்வையில் வந்து குழந்தால தான் என்ன, வேர்வையில் ஃபேன் இல்லாமல் அந்த வேர்வையில் வந்து வயசான முதியோர்களால் தான் என்ன, நீ எப்படியோ கெட்டு போனால் என்ன, விஜய் கேள்வி கேட்காத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, தமிழருக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து தமிழராக இருக்க மாட்டாரோ. நம்ம வந்து சிந்தனையில் போவோம், ஆனால் தெரியாது இல்லையா யார் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. மாஸ்டர்லும் மகேந்திரன்லும் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணு வச்சுக்கோங்களேன், தெலுங்கராக இருந்தால் போதும், அந்தளவுக்கு அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா முதல்ல போஸ் வந்துட்டு இங்கே இருக்க வரையும் தேவர் மாதிரி தன்னை வந்து காமிச்சிக்குவார். தேவர் தான் அவர் என்ன, ஆனால் வந்து அங்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆந்திரா போயிட்டாருன்னா ஐ எம் நாயுடு காய், ஐ எம் தெலுங்கு காய், நாயுடு காய் அப்படியே மாறிடுவார். அதே மாதிரி தான் நம்ம பாக்கியராஜ் இங்கே இருக்கவரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொங்கு வேளாள கவுண்டர் மாதிரி இருப்பார். அந்த மாதிரி அந்த மாடுலேஷன் இருப்பார். ஆனால் அவர் வந்து ஆந்திரா போயிட்டாருன்னா நான் ஒரு கம்மா நாயுடுட, சிறு வயசுல தான் எங்கள் பாட்டி வந்து என்னை திட்டுவாங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா திட்டுவாங்க, நீ என்ன சாதியில் பிறந்திருக்க தெரியுமா, உன் சாதி பெருமை தெரியுமா, அது தெரியாமல் நீ வந்து தப்பு பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாதியிலேயே தான் நான் வந்து என் சாதிக்காரனாக நான் வந்து கூட வச்சுருந்தேன், பாத்தி மண்ணெலாம் வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து நம்ம பார்த்திபன் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் முற்போக்கு அப்படி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா போனோடனே ஐ எம் நாயுடு அப்பாய், ஐ எம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், ஒரிஜினல் நேம் மூர்த்தி, ஆனால் எனக்கு வந்து தமிழ் தெரியாது, நான் நாயுடு காய் தான். தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு, பெரியார் சாதி ஒழிப்பு, பெரியார் சாதி ஒழிப்புன்னு பேசினாலே யாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருடைய முகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா வளவளன்னு கிழிஞ்சு தொங்கிட்டே இருக்குது. யார் யார் முற்போக்கு சிந்தனை பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இப்போ அதில் சிக்கியிருக்க வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்லோ மகேந்திரன்லோ யாருன்னு தெரியுதுங்களா, லூ 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இவங்க மட்டும் தான் எடுத்து பேசுவாங்களா தமிழருக்கு எதிராக, ஏன் பாரிசாலன் என்ற நபர் வந்து பேச மாட்டாரா தமிழருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்பீங்க. பேசுவார், நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே அவர் வந்து பேசுவார். ஆனால் விஜய் கட்சிக்கு எதிராக பேச மாட்டார். நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தெலுங்குருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அது வந்து தமிழருடைய நாம் தமிழர் கட்சின்னு இருந்தால் அது கொடுக்கணும். ஏன்னா 5% இருக்காங்கன்னா 5% கொடுக்கணுங்கிறது அண்ணன் சீமானுடைய இது. எல்லா குடிக்கும் கொடுக்கணும், அது வந்து இயற்கை தான், அது வந்து நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து நம்ம கட்சி நம்ம கொள்கை ஏற்றுட்டு நம்ம கட்சி ஏற்றுட்டு வர்ற தெலுங்கர்கள் நல்லவங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எதிர்க்கிறது ஆதிக்க தெலுங்கர்களை தான் எதிர்க்கணும். இந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி மாதிரி கேகேஎஸ்எஸ்ஆர் மாதிரி ஆட்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இவங்க நம்மளை வந்து அதிகாரம் பண்ணுறாங்க ஆதிக்கம் பண்ணுறாங்கன்னு எதிர்க்கிறோம். இவங்களும் அப்படி இல்லை. எப்போ நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் வந்து நம்ம வந்து எதுக்க தேவையில்லை. ஆனால் அப்படி 5 பேரை போட்டனால நாம் தமிழர் கட்சி நாம் தெலுங்கர் கட்சின்னு பரப்புவார் இந்த பாரிசாலன் என்ற பாரிசாலன் அண்ணன். ஆனால் பாருங்களேன், விஜய் கட்சியில் இருக்க யாரை பற்றியுமே பேச மாட்டார். விஜய் கட்சியில் இருக்க முதன்மையான யார் ஆதவ அர்ஜுனா, அவர் யார் தெலுங்கர், வெளிப்படையாக சொல்கிறாருங்க நான் தெலுங்கர்னு. ஜான் ஆரோக்கியசாமி அவர் வெளிப்படையாக சொல்கிறார் நான் தெலுங்கர் அப்படின்னு. விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கார் ஒருத்தர் ரெட்டி, ஏதோ விஷ்ணு ரெட்டியா, ஆமாம், அதை பற்றி பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார், பாயிண்டை பாரிசாலன் பிடிச்சிட வேண்டியது. ஏன்னா இனவாதம் பேசணும் சீமான் இனவாதம் பேசணும்னு சொல்லி பாயிண்டை என்னையா பாயிண்ட்டு சீமான் பிடிக்காமல் நீ பிடிக்காமல் பாயிண்டை வந்து பிடிக்கிறாரா கோட்டை விட்றாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்நேரம் வந்து பேசியிருக்கலாம், மகேந்திரன்லோ மாஸ்டர்லோ பற்றி பேசியிருக்கலாம். பேச மாட்டாருங்க. சும்மா வந்து என்னென்னா மேம்போக்கா வந்து விமர்சனம், அவ்வளோதான். விஜய் வச்சு பால் கறக்கணும், அதுதான் பாரியனோட வேலை. அந்த பாலை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு இருப்பார். நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியாது. இப்போ நேரு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர் தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களுக்கு காசு கொடுக்குறத விட திருப்பதிக்கு தான் 44 லட்சம் கொடுப்பார். அதை நம்ம தான் பேசுவோம், வேறு யாரும் பேச மாட்டாங்க. அதுவும் நம்ம வந்து ஏன் இதை பேசணும் அப்படின்னா, சில பேர் கூட சொல்கிறாங்க தமிழருக்கு வந்து இன அரசியலாம் வேஸ்ட்டுங்க, இவங்க தெலுங்கர்கள் இவங்க நம்ம ஆள்றாங்க, அதெல்லாம் சொல்லியெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஜய் வந்தார், இலவசமாக எல்லாம் கொடுக்குறேன்னாரு, ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான்.
ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சார்? 1000 ரூபா கொடுக்குறேன்னாரு. ஜெயலலிதா எப்படி வந்து ஜெயித்தாங்க? ஃப்ரீயாக கொடுத்து ஜெயித்தாங்க. இந்த தமிழ் மக்களை பொறுத்தவரை இனமோ நம்ம இனத்தை வந்து வேற ஒருத்தன் ஆள்றான், தமிழ்நாட்டை தமிழந்தாலும் அதெல்லாம் கிடையாது. தமிழர்கள் வந்து சிம்பிள். தமிழர்களை வந்து ஏமாற்றணுமா, ஓட்டு வாங்கணுமா, சிம்பிள். பெரிய கொடு, ஓட்டை வாங்கு. இப்போ கூட ஒருத்தர் வந்து சமீபத்தில் ஒரு நல்ல போன வீடியோக்கு தான் கமெண்ட் போட்டிருந்தாரு. இந்த கமெண்ட் தான் அது. இந்த மக்கள் வரி கட்டுறாங்களா, வரி கட்டுற மக்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ கொடுக்கணும், அப்போ தான் மக்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னாரு. பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இல்லை பொதுமக்களான்னு தெரில. ஆனால் அவர் சொல்கிறார், வரி கட்டுறாங்களா மக்கள், அந்த மக்களுக்கு நீ காசை கொடு, ஃப்ரீ கொடு, அப்போ தான் ஓட்டு போடுவாங்க. அப்போது தமிழர்கள் நம்ம சொல்லக்கூடாது, மக்கள், அவ்வளோதான். நம்ம வந்து தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட மக்கள், அவ்வளோதான். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன அரசியல் பண்ணோம்? ஃப்ரீ அரசியல். வரி கட்டுறான்ல அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து இன்னும் தெலுங்கர் நம்மளை ஆள்றாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஆனாலும் ஏன் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தமிழருக்கு எதிராக தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கருத்து உருவாக்கத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. மாஸ்டர் மகேந்திரன் வந்து எதனால் இவ்வளோ தூரம் விமர்சிக்கப்படுறார் அப்படின்னா அவருடைய அந்த பேச்சு தோனி, அந்த பேச்சிலே பார்க்க ஒரு வன்மம் இருக்கும். ஒரு பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக பேசுகிறது ஒன்று இருக்கும், அந்த வன்மம் பேசிகிட்டு இருக்கும். அந்த வன்மம் பேசி தான் இப்படி உட்காந்துக்கிட்டு என்ன கரண்ட் இல்லையா, எங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்க, பார்த்தியா எவ்வளோ திமிரு இருந்தால், கரண்ட் இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து எடுக்க சொல்லு. அதாவது அப்படி பண்ணவே முடியாதுன்னு தெரியும். ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தன் கரண்ட் எடுக்க முடியாது, அப்படி எடுத்தால் போலீஸில் போய் உட்காந்து சிறை கொட்டடியில் இருக்கணும்னு தெரியும். அப்படி இருந்து ஒருத்தர் அவ்வளோ தெனாவட்டா எங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்க, இல்லைன்னா சோலார் சிஸ்டம் இருக்குல்ல அதை வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய வன்மத்தில் இருந்துட்டு பேசுவார். விஜய் அவர்களை விமர்சித்தா வன்மத்தோடு விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம எதனால் விமர்சிக்கணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சிக்காரனை என்ன பண்ணுறான், பாலியல் வன்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கான். மதுரையில் 8 வயசுக்குள்ளே என்ன பண்ணுறான், பாலியல் ஒன்று பண்ணுறான், தாவகைக்காரனாக இருக்கான். இங்கே அதே மாதிரி தான் ஆலந்தூரில் விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் வீட்டுக்குள்ளே பாலியல் தொல்லை கொடுக்குறான். இன்னொருத்தனை பார்த்தா 50 பெண்களாம் 8000 வீடியோவான் சேலம் நெய்க்காரப்பட்டியில். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், தூத்துக்குடியில் வாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரோம்னு கூட்டிகிட்டு போய் கட்சிக்கார விஜய் ரசிகர்கள் கட்சிக்கார அந்த அக்காவையே கூட்டுப்பாளையம் ஒன்று பண்ணுறான். அப்போ கேள்வி கேட்டால் ஏன் விஜய் கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வன்மமா அப்படின்னு சொல்லி பேசுகிற இவர், ஆனால் என்ன பண்ணுவார், தமிழருமே ஒட்டுமொழி தமிழருமே கரண்ட்டில் என் வீட்டில் வந்து எடுத்துக்கோ வன்மம். அதான் சாட்டை கூட நேற்றைக்கு வந்து கிழிச்சுடுற பார்த்தீங்களா. அப்போ இந்த வன்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குடா அப்படின்னா ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். நம்ம வந்து இப்போ சாஃப்டாக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அமைச்சரவையில் கீர்த்தனாக்கா இருக்காங்க, அவங்க யார் தெரியுமா, அந்த காவல்காரன் பரத் இருக்காப்புலையில, நாங்கள் யார் தெரியுமா, யார் பரம்பரை, ஏதோ பரம்பரை சொல்லுவாங்களே, அவங்க பரம்பரை வந்து திருமலை நாயக்கன் பரம்பரை. நாங்கள் திருமலை நாயக்கன் பரம்பரை வாளோடையே வந்தோம். திருமலை நாயக்கருடைய வம்சம் பச்சை குத்திட்டு அலைவாரே, அவர் கட்சியை சேர்ந்தவங்க தான் கீர்த்தனா. இன்றைக்கி வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக பேச முடியுமா? பேசவே முடியாது. ஃபஸ்ட்டு பேசவே கூடாது. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழில் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசக்கூடாது. இது தெலுங்கருடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய ஒரு குறு மாநிலம். ஆனாலும் நம்ம இதெல்லாம் பேச வேண்டியிருக்குது. என்ன ஒரு வன்மம், அவ்வளோதான். இந்த மாஸ்டர் மகேந்திரனுக்கு அந்த வன்மம் எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து லைட்டாவது பேசித்தாகணும். இதெல்லாம் பாரிசாலன் அவர்கள் பேசணும். பாயிண்ட்டை நேரம் பிடிச்சிருக்கணும். பாரிசாலன் பாயிண்ட்டை பிடிச்சி ஏன் மாஸ்டர் மகேந்திரனா மகேந்திரன் லுவான்னு தலைப்பு வச்சு பேசியிருக்கணும். பாரி மறந்துட்டார். விடுங்க, அவர் மறந்துடுவாருங்க. நம்மளாவது பேசுவோம், என்ன பண்ணுறது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.